துரியன் கிட்ட அமைச்சர் சொல்றாரு, அரசே நீங்கள் கர்ணனுக்கு நாட்டின் சிறு பகுதியைத்தான் கொடுத்தீர்கள், ஆனால் ஹஸ்தினாபுரம் முழுவதுமே உங்களை விட கர்ணன் பெயர் தான் ஓங்கி ஒலிக்கிறதேன்னு கேட்க, கர்ணன் போல் புகழ் பெற நான் என்ன செய்ய வேண்டும் துரியன் கேட்க, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் அமைச்சர் சொல்றாரு. இன்று முதல் துரியோதனன் அவையில் தான தர்மம் செய்யப்படும் அறிவிக்கிறாங்க. கிருஷ்ணர் அந்தனர் வேஷம் போட்டு துரியன் கிட்ட வந்து, அரசே என் மகள் திருமணத்திற்கு நீங்கள் ஒன்றை தானமாக தர வேண்டும், அதை நான் 1 மாதம் கழித்து வந்து வாங்கிக் கொள்கிறேன்னு சொல்ல, துரியனும் சரின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 1 மாதம் கடுமையான மழை வெள்ளமா இருந்துச்சு. 1 மாதம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் துரியன் கிட்ட வந்து, அரசே திருமணத்திற்கு சமைக்க காய்ந்த விறகுகள் வேண்டும்னு கேட்க, துரியனோ ஐயா மழையால் அனைத்து விறகுகளும் நனைந்து விட்டன, காய்ந்த விறகுகள் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு அந்தனர் கிருஷ்ணர் சொல்றாரு, அப்படியானால் தாங்கள் கொடுத்த வாக்கு என்ன ஆவதுன்னு கிருஷ்ணர் கேட்க, வாக்காவது மண்ணாவதுன்னு துரியன் சொல்ல, அந்தனர் கர்ணன் கிட்ட போய் காய்ந்த விறகுகள் கேட்கிறார். உடனே கர்ணன் சேவகர்கள் கிட்ட, அரண்மனை தூண்களும் கதவுகளும் காய்ந்த நிலையில் தானே இருக்கிறது, அவற்றை வெட்டி அந்தனருக்கு தாருங்கள்னு சொல்ல, துரியனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ அமைச்சருக்கு அது புரிஞ்சது. எந்த நல்ல குணமும் பிறவியிலேயே இருக்க வேண்டும் அல்லது செய்யும் செயலை மானசீகமாக செய்ய வேண்டும், துரியன் ஒருபோதும் கர்ணனாக முடியாதுன்னு.